அடுத்து கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட், நிலையான முயற்சி இருக்கணும். நீங்க என்னன்னா இந்த பிசினஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நிறைய பேத்துட்டு இருக்கு, ஆனா நிலையா முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. நேத்து வராங்க இன்னைக்கு வர மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு வராங்க நாளைக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஒரு வாரம் இருக்காங்க அடுத்த நாள் வர மாட்டேங்கிறாங்க, ஒரு மாசம் பிசினஸ் பண்றாங்க அடுத்த 2 நாள் ஒரு வாரம் லீவ் போட்டுறாங்க. நிலையான முயற்சியே இருக்க மாட்டேங்குது, கன்சிஸ்டன்டா வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த பிசினஸ்ல இன்னொரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கன்சிஸ்டன்டா நம்மளோட எஃபர்ட் கன்சிஸ்டன்டா இருக்கணும். நம்ம இந்த பிசினஸ்ல லீவே போடக்கூடாது. நம்ம இந்த பிசினஸ்ல பர்மனன்ட் லெவல் அடைகிற வரைக்கும், ஒரு கம்பெனில நீங்க சேர்றீங்க அப்படின்னா, இவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த மாதிரி ஏரியால இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் நீங்க ஜாயின் பண்றீங்க, எந்த கம்பெனியா இருந்தாலுமே பர்மனன்ட் ஆகிறதுக்கு டெம்பரவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் அந்த கம்பெனியை பொறுத்து வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் நீ லீவ் போடக்கூடாது, உனக்கு இன்கம் கம்மி தான், நீ லீவே போடக்கூடாது, நீ எப்படி அந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்றேன்னு பார்த்துட்டு நீ பர்மனன்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வெஸ்டேஜ்ல நீங்க ஐடி போட்டிருக்கீங்க, இந்த பிசினஸ்ல உங்களுக்கு இன்னும் நிலையான இன்கம் இல்ல, ஒரு நிலையான ஒரு டீம் இல்ல, இந்த பிசினஸ்ல நீங்க சாதிப்போமா சக்சஸ் பண்ணுவோமா, இந்த பிசினஸ்ல நம்ம நிப்போமா மாட்டோமா, இந்த பிசினஸ் நம்மள வச்சுக்குமா வச்சுக்காதா, இந்த வெஸ்டேஜ் நம்மள வந்து தக்க வச்சு நம்மள வந்து உள்ள வச்சுக்குமா வச்சுக்காதா, இந்த பிசினஸ்ல நம்ம சாதிப்போமா மாட்டோமான்னு தெரியாம ஒரு இடத்துல நம்ம இப்ப இருக்கோம், அந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம இன்னும் பர்மனன்ட் ஆகல, புரியுதா? அவ பர்மனன்ட் ஆகிற வரைக்கும் இந்த பிசினஸ்ல ஒரு நாள் கூட லீவே போடக்கூடாதுங்க. லீவ் போடாம வேலை செய்யணும். எல்லா நேரமும் உங்களை நீங்க அவைலபிளா வச்சுக்கணும், எந்த காரணமும் சொல்லக்கூடாது. எல்லா டைமும் நீங்க வந்து அவைலபிளா இருக்கணும் உங்களோட டீமுக்கு. உங்களுக்கு கீழே நீங்க ஐடி போட ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா வேலையும் உங்களுக்கு கீழே டீம் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. நீங்க ட்ரைனிங்கா இருக்கட்டும், மீட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே டைமுக்கு வந்துடணும். உங்களுக்கு ஒருத்தர் ரிமைண்டர் சொல்ற இடத்துலயே சொல்லவே கூடாது. உங்களுக்கு யாராவது ரிமைண்டர் கொடுக்குற இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. நீங்க பல பேத்துக்கு ரிமைண்டர் கொடுக்குற இடத்துக்கு வந்துடணும். கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் போடணும். டெய்லி வெஸ்டேஜுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கணும். டெய்லி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைமுக்கு நீங்க இருக்கணும், பஞ்சுவல்டா இருக்கணும். உங்களோட எஃபோர்ட் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்டா இருக்கணும். சின்ன பிரேக் எடுக்கக்கூடாது. பிசினஸ் நல்லா புரிஞ்சிச்சு, இவ்வளவு பெரிய பொட்டன்சியல் இருக்கு, எல்லாமே தெரியுது, நல்லா பண்றீங்க, கல்யாணம் காது குத்து ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி எனக்கு அது இதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நாள் கழிச்சு வந்துக்கலாம், பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கு, நான் அப்புறமேட் பண்றேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதில் அப்படிலாம் இருந்தா இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, அப்படி உங்களுக்கு கீழே காலுக்கடியில ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கம் இருக்கு, ஆனா நான் அப்புறமேட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஏதாவது அர்த்தம் இருக்கா? தெரிஞ்ச உடனே அப்படியே மண்ணை நம்ம என்ன சொல்றது, அந்த மம்முட்டி கெடப்பாறை அதெல்லாம் தேடிட்டு கூட இருக்கக்கூடாது. கையை வச்சு அப்படியே சுரண்டி மண் அப்படியே வந்து அள்ளி வெளியே வீசி நம்ம அந்த தங்கத்தையும் அந்த புதையிலையும் கையில் எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாதாங்க? இல்ல நான் போயிட்டு நான் கெடப்பாறையும் மம்முட்டியும் போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்க கிளம்பி போயிருவீங்களா? காலுக்கடியில தங்க சுரங்கம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு கட்டுங்களா, கையில ரத்தம் வந்தாலும் சரி கைய விட்டு அப்படியே வந்து நம்ம கையை விட்டு குழி நோண்டி பொத குழி நோண்டி அந்த தங்கத்தையும் அந்த வைரத்தையும் அந்த புதையிலையும் பாத்திரக்கூடாதா? அந்த மாதிரி வெறி மாதிரி பண்ணணுங்க, அப்பதாங்க இதுல சாதிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 3, ரெக்ரூட்மெண்ட், ஆள் சேர்ப்பு. இதுதாங்க இந்த பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட். இதுல எந்த ஒரு விஷயம் நீங்க குறைஞ்சாலும், எந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலினாலும் இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம டீமை நம்ம பில்ட் பண்றதுக்கான அடுத்த படிக்கட்டு. ஏன்னா இந்த 2 விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. அடுத்து ரெக்ரூட்மெண்ட் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். டெய்லியும் நம்ம பண்ண வேண்டிய வேலைகள்ல அது ஒரு முக்கியமான டாபிக்கே ரெக்ரூட்மெண்ட். கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட்ல நீங்க கன்சிஸ்டன்டா ட்ரைனிங் பாக்குறீங்க, மீட்டிங் பாக்குறீங்க, எல்லாம் ஓகே. ரெக்ரூட்மெண்ட்டும் கன்சிஸ்டன்டா இருக்கணும். டெய்லியுமே பண்ணணும், டெய்லியுமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? நீங்க எந்த அளவுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வேலை செய்றீங்க, உங்களுக்கு ரிசல்ட் உடனே எல்லாம் வராதுங்க. ஏன்னா நீங்க வந்து ஒருத்தர் வந்து இன்வைட் பண்றீங்க, பேசுறீங்க, நீங்க நினைச்ச மாதிரி பேச முடியாது. நீங்க அவங்கள வெஸ்டேஜ் பிசினஸ் அது இதுன்னு சொல்லாம நீங்க இன்வைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் உளறிடுவீங்க. ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட நீங்க கத்துக்கணும். அவங்கள்ட்ட சொல்லி தப்பா பேசி அதை தாண்டி நீங்க வரணும். நீங்க என்ன பண்றீங்க, 2 பேர் 4 பேர் 10 பேர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நமக்குலாம் முடியாதுடா, 10 பேரும் வேணாம்னு சொல்லிட்டாங்க, 10 பேரும் வெஸ்டேஜான்னு கேட்கறாங்க, 10 பேரும் மீட்டிங் பார்த்துட்டு சேரல, இதுக்கப்புறம் மட்டும் இவங்க மட்டும் வந்துட போறாங்களா, இவங்க மட்டும் சேர்ந்துட போறாங்களா, இவங்க மட்டும் பாத்திர போறாங்களா, இவங்க மட்டும் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட போறாங்களா, நீங்களா ப்ரீஜட்ஜ் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருத்தட்ட பேசுறோம், அடுத்த நபர்கிட்ட பேசும்போது இவங்க இப்படி பேசுறாங்க, ஓகே, அடுத்து இவங்க இப்படி பேசுறாங்க. மொத்தமா மக்கள் எத்தனை விதங்க? நான் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமா கிடையாது. எல்லாத்தையும் அப்படி நம்ம குரூப் பண்ணிடலாம். இப்படிதான் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இப்படி இருக்காங்க, ஒரு சிலர் இப்படி இருக்காங்க, ஒரு சிலர் இப்படி இருக்காங்க, குரூப் பண்ணிடலாம். அப்ப நீங்க பல பேர்த்துல பேசிட்டீங்கன்னா ஒரு சிலர் இப்படி இருப்பாங்க, ஒரு சிலர் இப்படி வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப வரவங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஏங்க நாங்க இத்தனை பேர் இந்த பிசினஸ் பண்ணலையா, இத்தனை பேர் இந்த பிசினஸ் நம்பலையா, இத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ் இந்த பிசினஸ்லாம் நாங்க இறங்கி வேலை செய்யலையா, இத்தனை பேர் இந்த பிசினஸ்ல நாங்க வந்து நம்பி முழு மூச்சோட பண்ணலையா, நீங்க எல்லாம் பண்ணலையா? அப்ப இன்னும் பல பேர் பண்றதுக்கு வெளியே அவளோட இருக்கிறாங்க.
அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும். பண்ணாதவங்க ஏன் பண்ணல, ஏன் பண்ணல, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க தேடிட்டு இருக்காதீங்க, ரிசர்ச் பண்ணாதீங்க. கட்டுங்களா? ஒரு ஏரியால வந்துட்டு ஒரு இட்லி கடை ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து ரொம்ப 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 கூட்டமாவே இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல பிசினஸ் நடக்குது. கட்டுங்களா? அந்த கடை நல்லா ஃபேமஸ் ஆயிருச்சு. அதனால அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே நானும் இட்லி கடை போறேன்னு உட்காந்துருவாங்களா? உட்கார மாட்டாங்கல்ல. அப்ப அது மாதிரிதான் வெஸ்டேஜ் பிசினஸ். நீங்க பிசினஸ் இவ்வளவு பெரிய பொட்டன்சியல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் எல்லாரும் உடனே எல்லாம் வந்துட மாட்டாங்க. அப்படிலாம் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே எங்கேயுமே நடக்காது. வெஸ்டேஜ்ல அப்படிதான். நம்ம தான் தேடி 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 பொறுக்கி நம்ம டீமை டெவலப் பண்ணோம். அப்படி டெவலப் பண்ண ஏன்னா வெஸ்டேஜ் அவ்வளவு ஈஸியா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னா எல்லாரும் வந்துருவாங்களே. இங்க பெரிய இன்கம் இருக்கு, எஃபோர்ட்டுக்கு ஏற்ற இன்கம் இருக்கு. அந்த எஃபோர்ட் நீங்க போட்டாதான் இன்கம் வரும். அந்த பெரிய இன்கம் அடைய முடியும். நீங்க சின்னதா எஃபோர்ட் போட்டீங்கன்னா சின்ன ரிசல்ட் வரும், பெரிய எஃபோர்ட் போட்டா பெரிய ரிசல்ட் வரும். அப்ப பெரிய எஃபோர்ட்டே போட்டலாமே. வாழ்க்கை வந்து பெரிய லெவல்ல மாறணும்னா பெரிய லெவல்ல எஃபோர்ட் போடணும். வாழ்க்கை ஓரளவுக்கு மாறணும்னா இப்ப உங்க வாழ்க்கை வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அப்ப எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு தோணும். அப்ப அந்த வேலைக்கான எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லங்கிற எஃபோர்ட் போடுவீங்க. அப்ப சாப்பாட்டுக்கு வழி பிரச்சனை இல்லாம போகும். இல்ல ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நீங்க டார்கெட் பண்றீங்க. அப்ப நல்ல வேலைக்கு ஒரு மாசம் ஒரு 20,000 30,000 40,000 சம்பளத்தை நீங்க அதுக்கான அந்த வேலையை தேடுறதுக்காக எஃபோர்ட் போடுறீங்க. அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஒரு நல்ல ஒரு வாடகை வீட்டுல நல்ல வந்து ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையை போடுவீங்க. எந்த நம்ம எஃபோர்ட் போடுறோமோ, நம்ம மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழணும், அதுக்கான எஃபோர்ட்டை போட்டீங்கன்னா அந்த ரிசல்ட் வரும். அப்ப போடுறதுன்னு ஆயிடுச்சு, பெரிய எஃபோர்ட்டை போட்டு பெரிய வாழ்க்கையவே வாழலாமே. ஓகேங்களா? அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டை வந்து எப்படி முறைப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணுங்க. உங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. டெய்லியுமே பண்ணணும். கன்சிஸ்டண்டா ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். பெரிய லெவல்ல பண்ணுங்க. ஒரே ஒரு ரெக்ரூட்மெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தாண்டி எப்படிலாம் சோசியல் மீடியால நம்ம திரும்புற பக்கம் எல்லாம் கண்ணில் பாக்குறவங்க எல்லாம் நம்ம ப்ராஸ்பெக்ட் தான். நான் கேட்கறேன், நீங்க ரோட்ல போய் நின்றுட்டு உங்களுக்கு வெஸ்டேஜ் தெரியுமா, உங்களுக்கு வெஸ்டேஜ் தெரியுமா, உங்களுக்கு வெஸ்டேஜ் தெரியுமா, வெஸ்டேஜ் தெரியுமான்னு 100 பேர்கிட்ட கேளுங்க. 100 பேத்துல வந்து 90 பேர் வெஸ்டேஜா அப்படின்னா அப்படின்னா அப்படி அப்படி அப்படிதான் கேட்பாங்க. கட்டுங்க. ஏன்னா உங்க கண் அதுல மீதி இருக்கக்கூடிய 10 பேருமே நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேங்க, சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க போய் ரோட்ல நின்று 100 பேர்த்துல கேளுங்க. 100 பேர்த்துல யாராவது ஒருத்தராவது 1 lakh எவ்வளவு இன்கம் எடுக்கிறவங்க இருக்காங்களா? கண்ணு உங்க நீங்க ரோட்ல நின்று பாக்குறவங்க எல்லாரும் வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணிட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவங்களா? இல்ல. அப்ப நம்மள்ட்ட எவ்வளவு பெரிய பொட்டன்சியல் இருக்கு. அப்ப ஏன் வந்து நீங்க வந்து இதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? கஷ்டம் தான். அந்த கஷ்டத்துக்கு தான் இங்க காசு, அவ்வளவு காசு தராங்க. அவ்வளவு காசு வேணும்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் தீரணும். கட்டுங்களா? ரெக்ரூட்மெண்ட்டை எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணுங்க. என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, எப்படி இன்வைட் பண்ணுங்கிறத இம்ப்ரூவ் பண்ணுங்க. என்ன தப்பு நடக்குதுங்கிறத செக் பண்ணி அதை சரி பண்ணிக்கோங்க.